ஒருத்தவங்களுடைய வெற்றியை பார்க்கும்போது, அட நம்மளே வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நெனைப்போம். அதே மாதிரி ஒருத்தவங்க கண் கலங்கும்போது, அட என்னடா இப்படி மனுஷன் அழுவுறாரே அப்படின்னு சொல்லி பார்க்குற நம்மளும் கண் கலங்குவோம். அந்த மாதிரி ஒரு பெர்சன் தான் கானா வினோத். மக்கள் நாயகன் அப்படின்ட்டு அவருக்குன்னு ஒரு டைட்டிலும் குடுத்தாச்சு. கானா வினோத் அவர்களுடைய லேட்டஸ்ட்டான நிறைய இன்டர்வியூஸ் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம். அந்த வகையில் ரீசெண்டாக அவருடைய ஹோம் டூர் வீடியோவை எத்தனையோ பேர் முன்னாடி சொல்லியிருந்தாலும், இப்போ அவரு ஒரு எமோஷ்னலாக டச்சிங்காக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் தாண்டி அவர் அந்த பணப்பெட்டியை என்ன பண்ணார், ஏன் எடுத்தார், இதெல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சாலும் கானா வினோத்தோடைய அந்த நேம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கேட்டுகிட்டே தான் இருக்குது. அந்தளவுக்கு மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சவர், மக்கள் நாயகன் அப்படின்ற பட்டமும் வாங்கினவர். ஸோ சீசன் 9 வந்து எப்படியோ போச்சு. ஆனால் இவர் ஃபன் பண்ணார், எல்லாரையும் வந்து எமோஷ்னலாக வந்து அழ வச்சிட்டாரு, எல்லாரையுமே சிரிக்க வச்சார், ஒரு மோட்டிவேட்டராகவே மாறிட்டார். எந்த டைமில் நட்புக்கு துணையாக இருக்கணுமோ அந்த டைமில் துணையாக இருந்தார். நட்புக்கு இலக்கணமாகவே மாறினவர் தான் கானா வினோத். இப்போ வரைக்கும் கம்ருதீனுக்கு கானா வினோத், கானா வினோத்துக்கு கம்ருதீன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எப்போவுமே வந்து லைஃப் லாங் அடுத்த லெவலுக்கு நம்ம போகலான்றதுக்கு முன் உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி அவருடைய ஹோம் டூரு ரொம்ப ரொம்ப சின்ன வீடு தான். ரொம்பவே வந்து ஒரு அந்த சூழலை பார்க்கும் போது எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது. அதெல்லாம் தாண்டி அவர் அந்த 18 லட்சம் பெட்டியை எடுக்கும் போது அவர் சொல்லியிருப்பார், இது போதுங்க என்னுடைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, என் ஒய்ஃபோடைய சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்கறதுக்கு, இது போதும் எனக்கு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அழும்போது நம்மளே லிட்ரலாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவருக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. உங்களுக்கு 18 லட்சம்லாம் கம்மிங்க, 50 லட்சம் கிடச்சிருக்கோம், நீங்கள் ஏங்க எடுத்தீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தோம். அவர் ஏன் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பெட்டியே இல்லையாம், 2 பீரோ தான் இருக்காம். அதனால தான் அவர் பெட்டி எடுத்தாராம். என்னதான் அது ஃபன்னாக சொன்னாலும் அந்த பெட்டியை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேயே வாங்கிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் அது அமௌண்ட்டாக அவர் கையில் கிடைக்க போகுது. 45 நாள் கழித்து அது வந்து அமௌண்ட்டாக கையில் வரப்போகுது. உண்மையாலே அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பணம் தான். அது கண்டிப்பாக ₹1 இருந்தாலுமே அவருடைய கஷ்டம் அது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். அது வந்து கம்மின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ ஒரு பக்கம் கானா வினோத்தோடைய இந்த ஒரு ஃபன் எமோஷ்னல் சைடு இருந்தாலும், இன்னொரு பக்கம் தெரியாத, அதாவது அவங்க அம்மாவை பற்றி நமக்கு நிறைய சொல்லியிருக்காரு, அப்பாவை பற்றி சொன்னது கிடையாது. அப்போ அவர் அவங்க அப்பா பற்றி பேசும்போது, அவங்க அப்பா வந்து ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தாராம். ரொம்ப ஒரு கோடீஸ்வரரான ஒரு அப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாண்டிச்சேரியில் ஒரு இடம், சென்னையிலேயே 2-3 இடம், ஒரு ஃப்ளாட் இருந்துதாம். ஸோ இது எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அவங்க அப்பா 1996 இறக்கும் போது அவங்க அப்பாவுடைய இறப்பை காரணமாக காட்டி அவங்களுடைய அம்மாவை ஏமாற்றி அவங்களுடைய உறவினர்கள் அந்த சொத்து எல்லாத்தையும் ஏமாற்றிருக்காங்க. ஸோ சொந்த பந்தம் எதுக்கு இருக்காங்கன்னா இதுக்கு தான் இருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போது சமீப காலத்தில் பார்க்க முடியுது. நம்ம எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக நம்ம நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டாலுமே காசு இருந்தால் பாசம் ஏறும், காசு இல்லைன்னா பாசம் குறையும் இந்த சொந்தக்கார் மத்தியில் அப்படின்னு நம்ம நிறைய டயலாக்ஸ்லாம் கேட்டிருக்கோம். அது 50-50னே சொல்லலாம். நிறைய இடங்களில் உண்மையான சொந்தங்களை பார்க்குறதே ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஏன்னா கடினமான சூழல்கள்லாம் அவங்க காணாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையும். ஸோ கானா வினோத்துக்கு ரொம்பவே கடினமான சூழல். அவங்க அப்பாவுடைய பென்ஷனை மட்டும் அவங்க அம்மா பேரில் எழுதி வச்சுருக்காரு. அதனால் இப்போ வரைக்கும் பென்ஷன் வந்துட்டு தான் இருக்காம். ஸோ அந்த பென்ஷன் பணம் அண்ட் அவங்க அம்மா புடவையெல்லாம் விற்றுலாம் அந்த காசை வச்சுலாம் ஒரு நாள் சாப்பாடெலாம் செஞ்சு போட்டிருக்காங்களாம். அடுப்பில் தான் சமைப்பாங்களாம், எல்லா வெரைட்டியும் சமைப்பாங்களாம். ரீசெண்டாக அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு அப்படின்ற ஒரு விஷயமே வந்துதான். ஸோ இந்த மாதிரி சூழலில் வளர்ந்த ஒரு பையன் குடும்ப சூழல் என்னன்னு தெரிஞ்சது. நல்லா வந்து படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாட்டு அவரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இவருடைய இந்த விக்டரியை பார்த்து நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி தான் அவங்க ஊர் மக்களும் அவ்வளோ ஒரு கொண்டாட்டம், வரவேற்புனா வரவேற்பு, அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை திருவிழாவாக நடத்திருப்பார் எங்கள் அண்ணன். எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்காத ஒரு மகன் தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். ஸோ இவர் இப்போ வரைக்கும் இருந்திருந்தாருன்னா நாங்கள் வேறு லெவலில் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி கண் கலங்கியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா அவர் இந்த இன்டர்வியூ கிடையாதுங்க. கானா வினோத் நம்ம எல்லார் மத்தியிலும் பிரபலமாகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் தாறுமாறாக கேள்வி கேட்டிருப்பார். யாரெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி தவறுதலாக பேசியிருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே நல்ல தரமான கேள்விகள்லாம் கேட்டிருப்பார். ஒரு விஷயம் லேட்டாக கிடைக்குதுன்னா அது ரொம்ப தரமான விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவருக்கு இப்போ கிடைக்கிற இந்த விக்ட்ரி
அது வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது கானா வினோத் அவர்களை. கானா வினோத் அவர்களுடைய அக்கா அண்டு அண்ணா இவங்க எல்லாரும் தான் கூடவே இருந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்குமா எப்பவுமே அவங்களுடைய வீடு. இப்போதான் ஒரு நிசப்த அமைதி, எதுவுமே வந்து ஒரு பெருசாக ஈடுபாடே இல்லாமல் இருக்காம். இப்போவே அவருக்கு தெரிய வருதான் இந்த இறப்பெல்லாம் ஏன் நடக்குது, இது நடக்காமலே இருக்கலாமே, எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியலன்ட்டு ரொம்ப வருத்தமாக பேசியிருப்பார். அதுவும் இல்லாமல் இவர் வந்து கிறிஸ்டியன்ஸ் மாதா அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அந்த அளவுக்கு மாதா அவர்களுக்கு உருகி உருகி ஒரு பாடல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த பாடல் வேளாங்கண்ணி போகிற எல்லாருக்குமே அந்த காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கடற்கரை ஓரமாக வந்து கண்டிப்பாக ஒரு பாடலை கேட்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் உண்மையிலே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இது கானா வினோத் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கானா வினோத் அவர்களுடைய பாடல் தான் மாதா கோயில்லையாக இருக்கட்டும், கடற்கரை ஓரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பாடல்களாக நமக்கு கேட்குது. உண்மையாலே இந்த திறமையெல்லாம் வந்து வெளியாகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்தாலுமே இப்போ அது வெளி உலகத்துக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே கானா வினோத் அவர்கள் இதே பிக் பாஸ்க்கு உள்ளே இருந்த கண்டஸ்டண்ட்டுக்கெல்லாம் பாடல்லாம் எழுதி கலாய்ச்சி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காராம். அண்டு குறிப்பாக சீசன் 4 இருக்கும் போது கானா வினோத் அவர்களுடைய அம்மாவை பார்க்கறதுக்காகவே சீசன் 3 இருந்த சாண்டி அவர்கள் வீட்டுக்கு வருவாராம். 2 பேரும் ரீல்ஸ்லாம் கூட பண்ணுவாங்களாம். அப்போது உள்ளே யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு சாண்டியை வச்சு கானா வினோத் அவர்களுடைய அம்மா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பி மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப படுத்த படிக்க ஆகி அப்படிலாம் இறக்கலையாம். ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. நிறைய ரீல்ஸ் வீடியோ, டான்ஸ் வீடியோ, பாட்டு, யோகான்ட்டு ஒரு ஆக்டிவாக இருந்திருக்காங்க. 82 வயசு மாதிரியே தெரியாதாம். சடனாக இரும்பல் வந்திருக்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்க்க முடியல, ஏமாத்துகள் அங்கேயும். ஸோ அங்கேருந்து அப்படியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ போயிட்டு இந்த ஒரு கேப்பில் அவங்க அம்மாவுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. அதனால தான் அதை அவரால் ஏற்றுக்க முடியலையாம். ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியே இந்த நாடே கொண்டாடிட்டுருக்கு. இதே எங்கள் அம்மா பார்க்க முடியல. இன்கேஸ் எங்கள் அம்மா இதை பார்த்துருந்தாங்கன்னா என் உயிர் அந்த நிமிஷம் போயிருந்தா கூட எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும்ன்ட்டு ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தார். உண்மையாலே பெற்றோர்களை யார் வந்து மதிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்றதுக்கு முன்னுதாரணமாகவே கானா வினோத் அவர்கள் மாறிட்டார். நம்ம இப்போ எவ்வளோ காசு பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் பேரண்ட்ஸுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடாத யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்பவே ஒரு கடினமான சூழலை அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். கண்டிப்பாக இது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன தான் இவர் இந்த உயரத்துக்கு போனாலும் இப்போ வரைக்கும் அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி, பேரண்ட்ஸை பற்றி, அவரை வளர்த்து விட்டவங்களை பற்றி எல்லார் பற்றியும் அவர் பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாலே கள்ளங்காப்படம் இல்லாத ஒரு மனுஷன். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் பார்க்குறது இப்போ இருக்கிற சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்படியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கானா வினோத் அவர்களை இன்னும் நம்ம நிறைய வெற்றியோடு பார்க்க போகிறோம். அண்ட் அவருக்கு நிறைய சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வகையில் கானா வினோத் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.